என் செல்ல குழந்தையே, தை திருநாளான இன்று என் தங்கமே, இந்த பஞ்சமி நாளில் என் குழந்தையை சந்திக்க உன் வராகி அம்மா நான் மனமகிழ்ச்சியோடு மட்டுமல்ல, என் குழந்தைக்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பிறந்திருக்கின்ற இந்த தை மாதமானது உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும், நல்ல உடல் நலத்தையும், நல்ல செல்வ வளத்தையும், நல்ல சாந்தத்தையும், உன்னுடைய இல்லத்தில் சமத்துவத்தையும், நல்லதொரு உடல் சுகத்தையும் தந்து, நல்ல பந்த பாசத்தை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து, உன்னுடைய மனதில் உற்சாகத்தை தந்து, ஊக்கத்தை கொடுத்து, வாழ்க்கையில் ஏற்றத்தை நிறைவாக கொடுக்க, உன்னுடைய வாழ்க்கையில் சுபிட்சத்தை நிறைவாக தருகின்ற இந்த தை மாதமாக இருக்கப் போகின்றது. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு கெடுதல் செய்கின்ற அந்த ஆணவத்தையும், உன்னுடைய தேவையற்ற கோபத்தையும், உன்னுடைய சுயநலத்தையும் அழித்து, வஞ்சத்தை எடுத்து, வன்மத்தை அழியோடு விரட்டி, துரோகத்தை எல்லாம் தூர தூக்கி வைத்துவிட்டு, அலட்சியத்தை எல்லாம் உன்னிடம் இருந்து விலக்கி வைத்து, இந்த தை மாதம் உனக்கு அதிசக்தி வாய்ந்த மாதமாக இருக்கப் போகின்றது. என் தங்கமே, நிச்சயமாக நீ இனிமையாக வாழ்வதற்கான அனைத்து வழிவகைகளையும் செய்து கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் உனக்கு இருக்கப் போகின்றது. என் தங்கமே, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உன் தாயானவளுக்கான வளர்பிறை பஞ்சமி திதி வந்திருப்பதனால், என் குழந்தை, இன்று இரவு நீ உறங்கச் செல்வதற்கு முன்பாக அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பொருளை மட்டும் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீ வைக்க வேண்டும். என் குழந்தை, இன்று மாதத்தின் தொடக்க நாள் என்பதனாலும், இன்று தை பொங்கல் திருநாள் என்பதனாலும், இன்று உன் தாயானவள் எனக்கு உகந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்பதனாலும், இன்று இரவு நீ இந்த விஷயத்தை செய்யும் பொழுது, நாளை மங்களகரமான செவ்வாய் விடியல் பஞ்சமி விடியலோடு தான் உனக்கு இருக்கப் போகின்றது. அப்பொழுதே உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று வந்துவிடும். நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் சரியாக நடக்கும் என்றால், உன் அம்மாவினுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்றால், நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்வது போல ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, நீ நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்திருக்கலாம், பல தடங்கல்களை ஏற்படுத்தி இருக்கலாம். அத்தனை தடங்கல்களையும் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு நல்ல விஷயம் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றால், அதற்கு காரணம் உன் அம்மா நான் அல்லவா? நான் உன்னை காண வராமல் ஒரு நாளும் இருந்ததும் கிடையாது, இருக்கப் போவதும் கிடையாது. என் பிள்ளைக்கு என்றும் உறுதுணையாக கை கொடுத்து உன் அம்மா நான் உன்னோடு இருக்கப் போகின்றேன். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது உன் தாயானவள் என்னுடைய சத்திய வாக்காக நீ எடுத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ என் மீது கொண்டிருக்கின்ற இந்த அன்பிற்குத்தான் உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நான் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தை, இந்த நாளில் நீ பஞ்சமி பூஜைகளை செய்து முடித்து விட்ட பிறகு, இந்த தாயானவளை வணங்கிவிட்ட பிறகு, இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக நீ உன்னுடைய இல்லத்தின் வாசலில் வைக்க வேண்டிய பொருள் சர்க்கரை. என் தங்கமே, அதாவது மண்ட வெல்லம். வெள்ளை சீனி கிடையாது, மண்ட வெல்லம். என் குழந்தை, இதனை இன்று நீ கடையில் வாங்கி வைத்துக்கொள், அல்லது இன்று பொங்கல் வைப்பதற்காக உன்னுடைய இல்லத்தில் ஏற்கனவே வாங்கி வைத்திருப்பாயானால் அதை அப்படியே நீ பயன்படுத்தி கொள்ளலாம். என் தங்கமே, இன்று இரவு நீ அதனை உன் இல்லத்தின் வாசலில் வைத்து விட்டு வந்துவிடு. வாசலில் இல்லை என்றால் வாசலின் ஒரு ஓரத்தில் வெளியில் போட்டுவிட்டு வந்துவிடு. என் குழந்தை, இன்று நீ எத்தனை பெரிய புண்ணியத்தை சேர்க்கப் போகின்றாய் தெரியுமா? என் தங்கமே, ஆயிரம் சிறு கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளுக்கு நீ உணவளிக்கப் போகின்றாய். சிறு சிறு எறும்புகளுக்கெல்லாம் உணவளித்து
இன்று பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு நீ அன்னதானத்தை வழங்கப் போகின்றாய். என் தங்கமே, நீ சொல்வாயல்லவா, அம்மா உன்னிடத்தில் தானம் செய், மற்றவர்களுக்கு கொடு என்று. ஆனால் அதை உன்னால் செய்ய முடியாத நிலைமை உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்று நீ வருந்துகின்றாயல்லவா. அந்த வருத்தத்தை இன்றைய ஒரு நாளில் நான் உனக்கு போக்குகின்றேன். இதை மட்டும் செய்துவிட்டு நீ நிம்மதியாக இன்று இரவு உறங்க வேண்டும். ஏனென்றால் என் குழந்தை, நீ எத்தனை உயிர்களுக்கு உணவளித்திருக்கிறாய் என்ற திருப்தியோடு நீ உறங்க வேண்டும். இத்தனை நாட்களும் நம் வாழ்க்கையில் செய்யாத தானத்தை எல்லாம் இன்று நாம் செய்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கையில் என் குழந்தை நீ உறங்கச் செல்ல வேண்டும். நாளைய விடியல் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல நல்ல செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய விடியலாக மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய சந்தோஷத்திற்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்க போவது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டுவித்து கொண்டிருப்பவள் உன் தாயானவள் நான் அல்லவா. ஒவ்வொரு நேரத்தையும் உனக்காக செதுக்கி கொண்டிருப்பவள் நான் அல்லவா. நான் தருகின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்று கொண்டால் போதும். என் குழந்தை, உன்னுடைய மனதில் உன்னை பற்றிய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ தெரியவில்லை. உனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கின்றதா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த தாயானவள் எனக்கு என் குழந்தையின் மீது நம்பிக்கை இருக்கின்றது. என் பிள்ளை தன்னுடைய முயற்சியால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வருவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதனால் என் குழந்தை, உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் என்னுடைய காலடியில் போட்டுவிட்டு என்னிடத்தில் இருந்து உனக்கான நல்ல அறிவுரைகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நீ சரியாக செயல்பட்டு உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் யாரிடத்திலும் நீ உதவி கேட்க வேண்டிய அவசியமே உனக்கு வரக்கூடாது. ஏன், உன் தாயானவள் என்னையே நீ எதிர்பார்க்க வேண்டாம். அம்மா உனக்கு செய்வது என்னுடைய விருப்பமாக இருந்தாலும் நீ எதையுமே கேட்காமல் உன்னுடைய கடமையை மட்டும் நீ சரியாக செய்து பார். நீ கேட்டதும் நீ கேட்காததும் உன்னை தேடி தானாக வந்துவிடும். என் குழந்தை, மனதளவில் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே எதையோ பற்றிய தவறான சிந்தனைகளை அடிக்கடி உனக்குள் கொண்டு வந்து உன்னுடைய நல்ல நாளை கெட்ட நாளாக மாற்றி விடுகின்றது. இது உன்னுடைய தவறு என்பதை புரிந்து கொண்டால் இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ தவறாக எடுத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு நீ நல்லதை மட்டுமே மற்றவர்களுக்கும் செய்து உனக்கும் நல்லதையே நினைத்து சந்தோஷத்தை முழுமையாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். சுற்றி இருப்பவன் சூழ்ச்சிகள் வலைகளை வீசத்தான் செய்வான். அந்த வலையில் சிக்காமல் நீ தப்பித்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கான நேரத்தை நீயே உருவாக்கி கொண்டு உனக்கான சந்தோஷத்தை நீ மட்டுமே உருவாக்கி பெற வேண்டும் என்பதில் நீ எந்நாளும் தெளிவாக இருந்துவிட்டால் போதும். என் குழந்தை, உனக்கென்று எதுவெல்லாம் தர வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேனோ அதை நிச்சயமாக அம்மா உன் கைகளில் பொக்கிஷமாக கொடுப்பேன். நான் வரமாக உன் வாழ்க்கையில் எப்படி வந்தேனோ அதுபோலத்தான் நீ கேட்ட வரங்களையும் உன் வாழ்க்கையில் நான் அள்ளி கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை மறந்து விடாதே. என்னை கண்டு விட்டாயல்லவா, என்னுடைய குரலை கேட்டு விட்டாயல்லவா. இனி உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இருக்காது. எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே உனக்கு நிலையாக நிறைந்து நிற்கும். என்ற விடியல் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை தரும் என்று நம்புகின்றாயோ அந்த விடியல் உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கப் போகின்றது. இந்த நாள் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள், இந்த தாயானவள் என்னுடைய அன்பை கொண்டு நீ முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் உன்னோடு இருந்து உனக்கு சரியான நேரத்தில் நான் செய்து கொடுக்கின்றேன். என் பிள்ளை, இனி ஒரு நாளும் நீ வேதனையில் தவிக்க மாட்டாய். வெற்றி என்ற ஒன்று என் குழந்தைக்கு எப்பொழுதுமே நிலையாக நிலைத்து நிற்க இந்த வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்து நிற்கின்றேன். என்னை இன்று நீ முழுமையாக உணரப்போகின்றாய். என் அன்பினை பெற்ற பிள்ளைகள் இன்று என்னை தவற விட மாட்டார்கள். என் வாக்கினையும் நிற்று விட மாட்டார்கள்.
ஒருவேளை இதையும் மீறி என் குழந்தைக்கு என்னுடைய வாக்கு கண்ணில் படாமல் சென்று விட்டது என்றால் என் தங்கமே, இந்த பரிகாரத்தை நீ தள்ளி போட வேண்டாம். நாளை செவ்வாய்க்கிழமை இரவில் நாளையும் சஷ்டி திதிதான் இருக்கின்றது. அதனால் பஞ்சமி முடிந்து வருகின்ற சஷ்டி இரவிலும் இதனை நீ நிச்சயமாக செய்யலாம். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.